Hi friends, welcome to Gentak channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா proposed key answer for the written examination conducted for the post of driver in the Madras High Court Service. மெட்ராஸ் ஹை கோர்ட் சர்வீஸில் டிரைவர் எக்ஸாமுக்கு வச்சுருந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்க்க போகிறோம். இது என்றைக்கு நடந்துச்சு அப்படின்னா 4/5/2024 சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை நடந்திருக்கு. இது வந்து ப்ரொப்போஸ்டு ஆன்சர் கீன்னு தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொப்போஸ்டு கீ ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ சீரீஸில் உள்ள கொஸ்டின்ஸ். இது வந்து எல்லா எக்ஸாமும் படிக்கிறவங்களும் இதை நம்ம முயற்சி பண்ணலாம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. வானம் அளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அளந்து. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ உ. கீழ் இதழும் மேல் வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் ஏச்சம். தோட்டத்தில் நம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன வித்துக்கள். 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் என்னும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத். பொருத்தமான இணையை தேர்வு செய்ய மயல் விருப்பம். அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பொருந்தாத இணை எது? திருவாரூர் கரிக்கையூர். இதுதான் பொருந்தாதது. அப்போ பொருந்தக்கூடியது ஏறுகோல் எருதுக்கட்டி. ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு. பட்டிமன்றம் பட்டிமன்றம். இந்த மூணும் சரி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஊரக திறனாய்வு தேர்வு. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன் என்பவர் அப்துல் கலாம். 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி. தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை மாமல்லபுரம் இடத்தில் நடத்தி வருகிறது. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஐஞ்சிறுகாப்பியங்கள் ஒன்று யசோதர காவியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் கொள்கை செயலை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். பின்வரும் ஒன்றில் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தாள். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அங்கு வறுமை இல்லாததால். தன்னாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்றும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் கு. அழகிரிசாமி. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காயிதே மில்லத் எம்மொழி சொல் அரபி. காரணப்பெயரை வட்டமிடுக. காரணப்பெயர் எது அப்படின்னா வளையல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. மலை ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையெல்லாம். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். யாருடையது? வள்ளலார். தமிழக சிற்பக்கலையில் டேஸ் கலை இடம்பெற்றுள்ளது. நாட்டியக்கலை. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவ தீவு. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர் காந்தியடிகள். இதுவரைக்கும் தமிழ் பார்ட் ஏ முடிஞ்சிட்டு அடுத்து பார்ட் பி. எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? நகரியம். முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திரா. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். கேலா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது? வௌவால். முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் எங்கு கூடியது? பம்பாய். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? சுபாஷ் சந்திரபோஸ். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் மா. பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்றவர் திருவள்ளுவர். அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம்.
தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் அதிகம் நிறைந்த சரியான மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். இரும்பு தாதுக்கள் அதிகம் நிறைந்த மாவட்டம் சேலம். மாநில நெடுஞ்சாலையின் ஓரத்தில் உள்ள மைல்கல்லின் மேல்புறம் எவ்வண்ணம் பூசப்பட்டிருக்கும்? பச்சை. 50 என்பதன் விளக்கம் என்ன? 50 km/மணி வேகத்திற்குள் செல்ல வேண்டும். இந்த சிம்பிள் இண்டிகேட், இந்த சிம்பிள் எதுக்கு அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, வாகனத்தை நிறுத்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ கூடாது. கிராஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வாகனத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். சாலையின் மையத்தில் நீள்வாட்டில் வரையப்பட்டிருக்கும் தொடர்ச்சியாக ஒரு மஞ்சள் கோடு. இந்த மஞ்சள் கோடு எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, மஞ்சள் கோட்டை கண்டிப்பாக கடக்கக்கூடாது. இந்த சிம்பிள் இண்டிகேட்ஸ், இந்த மாதிரி சிம்பிள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஓய்வு இடம் அருகில் உள்ளது. படுக்கை இடம் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சிம்பிள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரோட்டில் டேர்னிங், அதாவது சாலை வலதுபுறமாக வளைந்து செல்கிறது. இந்த ஏரோ வலது பக்கம் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா சாலை வலதுபுறமாக வளைந்து செல்கிறது. ஒரு ஓட்டுநரின் திறமையை எவ்வாறு நிர்ணயம் செய்யலாம்? வாகனத்தை பாதுகாப்பாக மற்ற வாகனங்களை அனுசரித்து செலுத்துதல். 4 சிலிண்டர் என்ஜினில் எல்லா சிலிண்டர்களிலும் ஒரு முறை பவர் கிடைக்க பிளைவீல் டேஷ் சுவிட்சுகள் சுற்ற வேண்டும். 2. 4 சிலிண்டர் என்ஜினின் ஃபயர் ஆர்டர் 1 3 4 2. தற்போதுள்ள வாகனங்களில் உள்ள BS3 என்பது வாகன புகையில் வெளிப்படும் நச்சுத்தன்மையின் அளவை குறிக்கும். வாகனத்தில் டர்போ சார்ஜர் பொருத்தப்பட்டுள்ளதன் காரணம் சிலிண்டருக்குள் அதிகமாக காற்றை அனுப்ப. என்ஜினை முறையாக ஸ்டார்ட் செய்தல். கியர் நியூட்ரல் நிலையில் கிளட்ச் முழுவதுமாக அழுத்தி கொண்டு. த சிம்பிள் இண்டிகேட்ஸ், இந்த சிம்பிள் எதுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இடது ஓரம் செல்க. தி சிம்பிள் இண்டிகேட் வழிகோடு. இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்க அப்படின்னா வழிகோடு. முக்கோணத்தை தலைகீழாக போட்டிருந்தா வழிகோடு அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த மாதிரி சின்னம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பாதுகாப்பற்ற ரயில்வே கேட். ரயில்வே கேட் போட்டிருக்காங்க, பாதுகாப்பற்ற ரயில்வே கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் சிம்பிள் இண்டிகேட் அப்படின்னா லெஃப்ட் சைடு நம்ம திரும்பணும், கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பணும். இடது பக்கம் ஆரோ போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இடது பக்கம் திரும்பணும். டிராஃபிக் சிக்னலில் புறப்படும் பொழுது சிகப்பு பச்சை. வாகனத்தை நிறுத்துவதற்கு முதலில் பிரேக் படலை அழுத்திய பிறகுதான் கிளட்ச் படலை அழுத்த வேண்டும். கியூபர் பாக்ஸிலிருந்து வரும் இயந்திர சக்தி இதன் பின் அச்சுக்கு எடுத்து செல்கிறது. ப்ரொப்பல்லோ ஷாஃப்ட். டீசலை பயரிங் ஆர்டர் படி இன்ஜெக்டர்களுக்கு பிரித்து தருவது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப். என்ஜின் சிலிண்டர் ஹெட்டில் இது பொருத்தப்பட்டுள்ளது. எது அப்படின்னா இன்லெட் எக்ஸாஸ்ட் வால்வுகள். எரிபொருளில் உள்ள தூசிகளை இது வடிகட்டி சுத்தப்படுத்துகிறது. டீசல் ஃபில்டர். ஸ்ப்ரிங் பிராக்கெட்டுகள் சரியாக இல்லாவிட்டால் ஸ்ப்ரிங் பட்டைகள் கலைந்து காணப்படும். வாகனத்தை திருப்புவதற்கான ஸ்டியரிங் அமைப்பு இதில் பொருத்தப்பட்டுள்ளது. ஃப்ரண்ட் ஆக்சில் அசம்பிளி. என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டரும் தண்ணீரும் கலந்தால் இதை மாற்ற வேண்டும். என்ஜின் ஆயிலும் ரேடியேட்டர் தண்ணீரும் கலந்தால் எதை மாற்ற வேண்டும் அப்படின்னா கிளிண்டர் ஹெட் கேஸ்கட். எரிபொருளை உயர் அழுத்தத்தில் சிலிண்டருக்குள் ஸ்ப்ரே செய்வது லிஃப்ட் பம்ப். வளைவுகளில் திரும்பும்போது பின்புற சக்கங்கள் வெவ்வேறு வேகத்தில் வகை செய்வது சன் பிளான்ட் கியர்கள். ABS பிரேக் சிஸ்டம் வாகனம் ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பை தருகிறது. ஓடா மீட்டர் மூலம் ஓட்டுநர் அறிந்து கொள்ளும் விவரம் வாகனம் ஓடிய தூரம். பேட்டரி டெர்மினல்களுக்கும் கேபிளுக்கும் இடையில் வேஸ்லின் தடவ வேண்டும். வாகனம் டாப் கியரில் சென்றிருக்கும் போது அதன் வேகம் ஒரு நபர் நடக்கும் வேகத்தை குறைந்துவிட்டால் உடனடியாக 2வது கியருக்கு வந்து பிறகு மேல் கியருக்கு படிப்படியாக மாற்ற வேண்டும். வாகனத்தின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்பது ரியர் ஆக்சில் ஹவுசிங்கின் கீழ் முனைக்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு. வாகனம் ஓடும்போது முன் சக்கரத்தின் டயர் வெடிக்கிறது. ஸ்டீரிங்கை கெட்டியாக பிடிக்கவும். ஓட்டுநர் மதுபானம் அல்லது போதையிட்டும் பொருட்கள் அருந்துவதனால் மூளையின் முடிவெடுக்கும் தன்மை குறைகிறது. ஒரு மோட்டார் வாகனத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்த மண்டல போக்குவரத்து அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும். கைகளால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள் கியர், ஸ்டியரிங், கை பிரேக். மலைச்சரிவுகளில் வாகனம் ஓட்டும் பொழுது கியர் நியூட்ரலில் ஓட்டக்கூடாது.
வளைவுகளில் வாகனத்தை முந்தக்கூடாது. அவசர வாகனங்களுக்கு முன்னுரிமை அளித்து வழிவிட வேண்டும். வாகனத்தில் மின்சாரத்தை ஏற்பட்டால் முதலில் பேட்டரி கேபிள் இணைப்பை துண்டித்து விட வேண்டும். ஓட்டுநர் கண்களுக்கு நல்ல பயிற்சி அளிக்க பார்வை ஒரே இடத்தில் தேங்கி விடாமல் வலது இடதுபுறம் நீண்டு குறுகியும் இருக்குமாறு பழகிக்கொள்ள வேண்டும். கிராம சாலை கிலோமீட்டர் கற்களில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் கருப்பு. ஒரு முதன்மை சாலை கிளை சாலை சந்திக்கும் சந்திப்பில் ஓட்டுநர் முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. பயிற்சி உரிமம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து செல்லுபடியாகும் காலம் 1 மாதம். விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என எரிய எந்த விளக்கு எரியும் அப்படின்னா பச்சை நிறம் எரியும். கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும் உத்தரவு சின்னம். பொதுவாக எச்சரிக்கை சின்னங்களை கண்டால் ஓட்டுநர் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். மலைச்சாலைகளில் கீழ்கண்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை. மேல் நோக்கி செல்லும் வாகனங்கள். அதிக அளவிலான மோதல்களுக்கு முக்கிய காரணம் ஓட்டுநரின் தவறான மனப்பான்மை. த சிம்பிள் மீன்ஸ் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நில் அப்படின்னு அர்த்தம். த சிம்பிள் மீன்ஸ் கேட் போட்டிருக்காங்க அப்படின்னா அது பக்கத்தில் பாதுகாப்பான ரயில்வே கேட் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ரயில்வே கேட் மூடி இருக்குது, இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா பாதுகாப்பான ரயில்வே கேட். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ரைட் சைடு திரும்பணும், கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பவும். சாலையில் யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா பாதசாரி. நகர்ப்புற சாலையில் சென்றிருக்கும் போது வாகனத்தை திருப்ப எங்கு வேண்டுமானாலும் 3 நிலை திருப்ப முறையில் திருப்பலாம். கிளட்ச் ரைடிங் என்பது தேவையில்லாமல் கிளட்ச் பெடல் மீது கால் வைத்து ஓட்டுவது. முக்கிய மாவட்ட சாலையில் ஓரத்தில் உள்ள மைல்கல்லின் மேற்புறம் எவ்வண்ணம் பூசப்பட்டிருக்கும் நீலம். இந்த மாதிரி சைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பக்கூடாது. வலதுபுறம் ஆற போட்டு அதை அடித்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பக்கூடாது. இந்த மாதிரி சைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா லிமிட் க்ளோஸ்டு அப்படின்னா இந்த மாதிரி சின்னம் போட்டிருந்தாங்க அப்படின்னா தடை முடிவு சின்னம். அடுத்த சைன் இந்த மாதிரி கிராஸ் போட்டு அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள கிராஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா சாலை சந்திப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வாகனத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சாலை சந்திப்பை நெருங்கும்போது வேகத்தை குறைக்க வேண்டும். வாகனத்தில் வீல் பேஸ் என்பது நீள்வாட்டில் முன் பின் சக்கரங்களில் மைய கோடுகளுக்கு இடையே உள்ள அளவு. வாகனத்தை கீழ் நோக்கிய சரிவில் நிறுத்தி வைக்கும்போது ரிவர்ஸ் கியரில் நிறுத்த வேண்டும். வாகனத்தில் திடீரென பிரேக் பிடிக்கவில்லை என்றால் கீழ் கியர் மாற்றம் செய்ய வேண்டும். கிளட்ச் ரைடிங் செய்வதால் எரிபொருள் அதிகம் செலவாகிறது. தேங்க்யூ.